வேளாண்மை துறை முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் CM MKS. இந்த நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டத்தினை இப்பேரவையில் அறிவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண்வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கும் விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். மண்புழு உரம் பலமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துகிறது. எனவே மண்புழு உரம் தயாரித்து மண் வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கிட 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மைக்கான திட்டங்கள், சான்றளிப்பு முறைகள், நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு, இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பிற்கான பயிற்சிகள், உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வட்டாரத்துக்கு ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை உருவாக்கப்பட்டு இதில் விவசாயிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படும். இதற்காக 38 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். காலநிலை மாற்றம் அடுத்த 20 ஆண்டுகளில் பல்லுயிர் பரவல், பயிர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிக்கக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளது. எனவே காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பதற்கும் வேளாண் உற்பத்தியை குறையாமல் பாதுகாத்திடவும் உரிய தொழில்நுட்பங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டு சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்கி இத்தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக்க அலுவலர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பரவலாக்கம் செய்யப்படும். இதற்கென 1,48 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உழவு சந்தைகளில் விற்பனை செய்வதை போன்று தரமான வேளாண் விளைபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எளிதில் நகர்ப்புற நுகர்வோரை சென்றடைய நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுகளின்படி விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து தரம் பிரித்து சிப்பம் கட்டி முத்திரையிட்டு விற்பனை செய்ய ஏதுவாக 100 உழவர் அங்காடிகள் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். ஐவகை தமிழர் நிலத்திணைகளில் ஒன்றான காடு சார்ந்த இடத்தை சேர்ந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்வியல் புவியியல் நிலைகளை எடுத்துக்காட்டும் விதமாக முல்லை பூங்கா கன்னியாகுமரியில் உள்ள வேலிமலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மருதம் பூங்கா வயல் சார்ந்த இடத்தை சேர்ந்த மருதநில மக்களின் வாழ்வியலையும் மரங்களையும் செடிகளையும் எடுத்துக்காட்டும் வகையில் காவேரி ஆற்றின் படுகையில் வளம் செறிந்த வயல்வெளிகள் நிறைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமலை சமுத்திரம் என்ற இடத்தில் 2 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மருதம் பூங்கா அமைக்கப்படும். சூரிய தோட்டம் தமிழ்நாட்டை பிரபல சுற்றுலாத்தலமாக கன்னியாகுமரி விளங்குகிறது. கன்னியாகுமரியில் சூரிய உதய புள்ளிக்கும் மறைவு புள்ளிக்கும் இடையே ஒரு தோட்டம் அமைத்தால் அது பார்வையாளர்களை மிகவும் கவரும். இதனை கருத்தில் கொண்டு கடற்கரை அருகில் சூரிய தோட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும்.